வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வழிகாட்டுதலின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இந்த ஆண்டு 34 புதிய திட்டங்களை தொடங்க உள்ளதாக தகவல். இந்தியாவுடன் நாட்டை காட்டிக் கொடுத்ததாக கூறும் விமர்சனங்களை மறுத்து டில்வின் சில்வா எவ்வித ரகசிய உடன்படிக்கையும் இல்லை என்று தெரிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய அதிகார வரம்புகளை மீறி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல குற்றச்சாட்டு. பட்டளந்த அறிக்கை வெளியான காலத்திலேயே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் இறுதி அமைதியின்மையின் போது பல குற்றச்சாட்டுகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வழிகாட்டுதலின் கீழ் அரசாங்கத்தின் முக்கிய முயற்சியாக செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இந்த ஆண்டு 34 புதிய திட்டங்களை தொடங்க உள்ளது. மேலும் இந்த திட்டங்களில் பலவற்றின் பணிகள் இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் நந்திக சனத்குமார் நாயக்கவின் தலைமையில் அலரி மாளிகையில் உள்ள தாமரை கட்டடத்தில் அமைந்துள்ள கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் நேற்று ஒரு நாள் பட்டறை நடைபெற்றிருந்தது. தேசிய திட்டமிடல் துறை மற்றும் சமர்ப்பிப்பு மற்றும் ஒப்புதலுக்காக தேவையான வடிவங்களின்படி திட்ட முன்மொழிவுகளை தயாரிப்பது குறித்து தொழில்நுட்ப வழிகாட்டுதலை இந்த பட்டறை வழங்கியுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அனைத்து பங்குதாரர்களையும் தீவிர பங்கேற்போடு நாடு முழுவதும் சமூக, சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை மாற்றத்தை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதன் செயல்படுத்தலுக்காக இந்த ஆண்டு தேசிய பட்ஜெட்டில் இருந்து 5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய திட்டமிடல் துறை முன்மொழியப்பட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதுடன் பரிந்துரைக்கப்பட்ட வடிவங்களின்படி விரிவான செயல் திட்டங்கள் உருவாக்கப்படும். செயல்படுத்த தயாராக இருப்பதாக கருதப்படும் திட்டங்கள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் தொடங்கும் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. இதன்போது ஜனாதிபதியின் செயலாளர் அரசாங்கத்தின் எதிர்பார்ப்புகளையும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளையும் எடுத்துரைத்தார். இதில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம், வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம், சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சகம், கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம், பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சகம், விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகம், டிஜிட்டல் பொருளாதார அமைச்சகம், நகர மேம்பாடு, கட்டுமான மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம், சுற்றுச்சூழல் அமைச்சகம், கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சகம், இலங்கை காவல்துறை மற்றும் மேற்கு மாகாண சபை ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முந்தைய ஆண்டுகளைப் போன்று இந்த ஆண்டும் ஜனாதிபதியின் புத்தாண்டு சடங்கு நிகழ்வுகளை நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பில் வழங்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாடும் தனது விதமான செயல்முறையை பொதுமக்களுக்கு காண்பிப்பதில் எவ்வித தேவையும் இல்லை என்று அவர் கூறியதாக குறிப்பிடப்படுகிறது. சடங்குகள் முறையாக ஆழ்மனதுடன் செய்யப்பட வேண்டியது முக்கியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொலைக்காட்சி நிறுவனங்களை அழைத்து நேரடி ஒலிபரப்புகள் நடத்தி பொதுப்பணத்தை செலவழித்து தான் பால் பொங்க வைப்பதும், பாற்சோறு சாப்பிடுவதும், மற்றவர்களுடன் மகிழ்ச்சி அடைவதும் காட்சிப்படுத்துவதில் எந்த பயனையும் தராது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தன்னுடைய புத்தாண்டு கொண்டாட்டம் சாதாரண மக்களின் போன்று எளிமையாக இருக்கும் என்றும் அதனை ஊடகங்கள் வழியாக வெளிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த ஆண்டு ஜனாதிபதியின் புத்தாண்டு நிகழ்வுகள் தொலைக்காட்சி நேரடி ஒலிபரப்புகளிலும் பிற காணொலி தளங்களிலும் காண முடியாது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இந்தியாவுடன் நாட்டை காட்டிக் கொடுத்ததாக கூறும் விமர்சனங்களை மறுத்து எவ்வித ரகசிய உடன்படிக்கைகளும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டை பாதுகாப்பதற்காக எப்போதும் போராடி இருக்கிறோம். ஆனால் இன்று இந்தியா மட்டுமல்ல, உலகமே மாறியுள்ளது. கடந்த கால போராட்டங்களை இப்போது பகையாக நினைத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். இலங்கை, இந்தியா இடையிலான ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கின்றன என்றும் அவை முழுமையாக வெளிப்படையானவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னைய அரசாங்கம் மில்கோவை இந்திய நிறுவனத்திற்கு விற்பனை செய்ய முயற்சித்த போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததாகவும் இப்போது நாட்டை காட்டிக் கொடுத்ததாக கூறுபவர்கள் வங்குரோத்து எண்ணங்களில் இருப்பவர்கள் என்றும் டில்வின் சில்வா தெரிவித்தார். பட்டளந்த முகாமை சுற்றிய விசாரணைகளில் அந்த காலகட்டத்தில் கைத்தொழில் அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய அதிகார வரம்புகளை மீறி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். 1983ஆம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி தடை செய்யப்பட்டதை அடுத்து வன்முறைகள் ஆரம்பமாகியதாக விசாரணை ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வன்முறைகள் ஏற்பட காரணமாக இருந்தது அப்போதைய ஜனாதிபதி JR ஜெயவர்தன மற்றும் அவரது அரசாங்கமே என நாடாளுமன்றத்தில் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் பட்டளந்த வீடமைப்பு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதைகளுக்கும் படுகொலைகளுக்கும் அந்த நாளின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நலின்கு தெல்லகொடவுடன் இணைந்து ரணில் விக்ரமசிங்கே மறைமுக பொறுப்பேற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று ஆணைக்குழு அறிக்கையில் தெளிவாக பதிவிடப்பட்டுள்ளது.
அதே அறிக்கையில் P2 என அழைக்கப்படும் சித்திரவதை முகாமாக பயன்படுத்தப்பட்ட வீடு ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொந்தமானது எனவும் B8 என்று அப்போதைய வீடு போலீஸ் அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிஸின் சொத்தாகும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. 1994 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முன்னிட்டு மக்கள் விடுதலை முன்னணி தாக்குதல்களில் ஈடுபட்டது தொடர்பான தகவல்களை ரணில் விக்ரமசிங்கே நேரடியாக அல் ஜசீரா ஊடகத்திற்கு வழங்கியிருந்தார் என்றும் சுனில் வட்டக்கல தெரிவித்தார். ஆனால் 1983 ஆண்டு இடம்பெற்ற கலவரங்களில் JVP உறுப்பினர்கள் எவரும் ஈடுபட்டதாக வித உறுதியான சாட்சியங்கள் இல்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கவை இதை சட்டத்தரணிகளோடு ஏற்கும் வகையில் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் என்றும் குறிப்பிட்டார். இருப்பினும் 1987 ஆண்டு இடம்பெற்ற வன்முறைகளில் மக்கள் விடுதலை முன்னணியினர் தொடர்புடையவர்களாக இருந்ததாக ரணில் கூறியிருப்பது அவரது இரட்டை நிலைப்பாட்டை காட்டுவதாகவும் சுனில் வட்டக்கல விமர்சித்துள்ளார். இந்த வகையான அதிகார துஷ்பிரயோகங்களை ரணில் விக்ரமசிங்கே மேற்கொண்டதை பல ஆதாரங்களோடு விசாரணை ஆணைக்குழு தெளிவாக பதிவு செய்துள்ளது. இருந்த போதிலும் தற்போது அவர் அல் ஜசீராவிற்கு சென்று மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு மீண்டும் குற்றச்சாட்டுகளை சுமத்துவது மோசடி என்றும் அவர் கூறினார். பட்டளந்த முகாமுக்கான விசாரணைகள் ஆணைக்குழு அறிக்கை வெளியான காலத்திலேயே பொருத்தமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் நாட்டின் இறுதிக்கட்ட யுத்தத்தில் நடந்த பல குற்ற செயல்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். பாராளுமன்ற விவாதத்தில் உரையாற்றிய அவர் இத்தகைய அறிக்கைகள் பல ஆண்டுகளாக அலமாரிகளில் தூசிப்படுகிறது. ஆனால் அதில் உள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கங்கள் தவறியுள்ளன. இது மீளாத குற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இனி இவை நிகழக்கூடாது என்பதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவசியம் என்று வலியுறுத்தினார். அறிக்கைகள் மட்டும் தாக்கல் செய்வது போதாது, அதில் பெயரிடப்பட்டவர்களுக்கு எதிராக விசாரணைகளை நடத்தி அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் அரசாங்கம் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். JR ஜெயவர்தனவின் அதிகார துஷ்பிரயோகத்தைப் போலவே அவரது மருமகன் ரணில் விக்ரமசிங்கவும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதன் விளைவாகவே பட்டளந்த சித்திரவதை முகாம் உருவானது என்று அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். 1988-89 காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்களை மறைக்க ரணில் முயற்சிக்கிறார் என்றும் அரசாங்கம் பழிவாங்கும் நோக்கத்தில் இல்லை, ஆனால் உண்மை வெளிவரும் என்றும் கூறினார். பட்டளந்த முகாமில் மாணவர்கள், சட்டத்திறனிகள், தொழிற்சங்கவாதிகள் உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டனர். இது வெறும் அறிக்கைகள் அல்ல, அரச பயங்கரவாதத்திற்கு சான்று எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சித்திரவதை முகாம்கள் நாடு முழுவதும் அரசு ஆதரவோடு இயங்கியதாகவும் உண்மைக்காக போராடிய பலர் உயிரிழந்தும் உள்ளனர், ஆனால் அவர்களுக்கு நீதியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களுக்கு நிவாரணமாக இலங்கை அரசாங்கம் $1 மில்லியன் நிதி உதவியாக வழங்கியுள்ளது. இந்த நிதி உதவிக்கான காசோலை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க இலங்கைக்கான மியான்மர் தூதுவரிடம் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அதிகாரப்பூர்வமாக வழங்கி வைத்துள்ளார். தற்போதைய பொருளாதார சவால்களுக்கு இடையிலும் பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களுக்கு இந்த உதவியை வழங்கியமைக்காக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை அரசாங்கத்திற்கு மியான்மர் தூதுவர் தனது நன்றியினையும் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த நெருக்கடியான நேரத்தில் நிவாரண குழுவையும் சுகாதார சேவைகள் குழுவையும் மியான்மருக்கு அனுப்பியமைக்கும் நன்றி தெரிவித்த அவர், இது இலங்கை மற்றும் மியான்மர் நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால மத மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். நிலநடுக்கத்திற்கு பின்னர் மியான்மர் நாடு எதிர்கொண்ட தற்போதைய சூழ்நிலை குறித்தும் ஜனாதிபதியின் செயலாளரிடம் தூதுவர் விரிவான விளக்கம் ஒன்றையும் வழங்கியிருந்தார். இலங்கை மின்சார சபை இன்று வெள்ளிக்கிழமை நாட்டின் மின்சாரத்துறையை மாற்றக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க புதிய முயற்சியை அறிவிக்க உள்ளது. இந்த முக்கியமான அறிவிப்பு இன்று மதியம் 12 மணிக்கு வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் மூலம் மின்சார விலை நிர்ணயத்தில் மாற்றம், தாராளமான மின் உள்கட்டமைப்பு மற்றும் நிலைத்தன்மை வாய்ந்த பசுமை ஆற்றலுக்கான இலங்கை பயணத்தில் முக்கியமான கட்டமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த புதிய முயற்சி நாட்டின் ஆற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யும் முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா தொழிலுடன் தொடர்புடைய நிறுவனங்களை ஒருங்கிணைத்து தேசிய சுற்றுலா ஆணைக்குழுவை நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றிருந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சுற்றுலா கைத்தொழில் நாட்டின் முக்கியமான வருமான துறையாக விளங்குவதாகவும் இந்த ஆண்டு 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு வரவேற்கும் இலக்குடன் அமைச்சு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அதேவேளை ஆட்சியில் புதிய மாற்றங்கள் வந்ததன் பின்னர் விசா தொடர்பான பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு வழங்கப்பட்டதையும் எதிர்காலத்தில் சுற்றுலாத்துறையில் மேலும் பல முன்னேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மாகாண மட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட முகாமைத்துவ முறையினை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். சுற்றுலாத்துறையில் தொடர்ந்தும் செயல்படும் 8,000 பேர் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் பதிவில்லாமல் செயல்படும் நபர்களை சட்டப்பூர்வமாக பதிவு செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு வர்த்தக நோக்கங்களில் வந்த சுற்றுலா பயணிகள் காரணமாக ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சின் சொத்தில் உள்ள காணிகளை உபயோகித்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் உள்ளதாகவும் கூறியுள்ளார். எல்ல, காலி, சிகிரியா போன்ற முக்கிய சுற்றுலா பகுதிகளில் அவசர சிகிச்சை பிரிவுகளை ஏற்படுத்தும் திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன என்றும் சுற்றுலா தலங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பிரதியமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார்.